முறை அப்படின்னு உங்ககிட்ட பார்க்கும்போது இன்றைய காலையில நான் உங்க பதிவை பார்த்தப்போ சில ராசி லக்னக்காரங்களை குறிப்பிட்டு நீங்க இந்த மாதிரி சம்பவங்களை பார்ப்பீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னீங்க. அதை எந்த ராசி லக்னக்காரங்கள்னு நேயர்களுக்கு சொல்லிருங்க. ஏன்னா நாங்க அதை பார்த்துட்டோம். நீங்க நேயர்களுக்கு அதை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுங்க. பொதுவா மேஷ ராசிக்காரங்க, கடக ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க இவங்க எல்லாருமே அழுக்கு மூட்டை சித்தரையோ அல்லது ஒரு ரூபா சித்தரையோ அல்லது துப்புரவு பணியாளர்களையோ இல்லை ஆதரவற்ற ஆளுங்களோ யாருன்னா உங்களுக்கெல்லாம் முடிஞ்சதை கொடுத்து அவங்க கையால் ஆசீர்வாதம் வாங்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். இது அஷ்டம சனி உள்ளவரும் இதை செய்யலாம். ஏன் வந்து குறிப்பிட்ட இந்த ராசி லக்னக்காரங்களை மட்டும் சொல்றீங்க? சனியோட கண்ட்ரோல் இப்போ அவங்களுக்கு தான் இருக்குது. ஓகே. சனியோட பிடியில் அவங்க தான் மாட்டின முழிக்கிறாங்க. சரிங்களா? இவங்களுக்கு பிரச்சனை இருந்து வெளியே வரணும் அப்படின்னா சனி பகவான் அப்படின்றது கொஞ்சம் அழுக்கு அப்படின்றவர் கொஞ்சம் கீழ் இல்லை இருக்க ஆட்கள் இவங்க மனசு நம்ம குளிர் அடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குன்றது ஒரு பொது விதி. எல்லா ஜோதிலும் தெரிஞ்ச விதி தான். ஆனால் அருவருப்பான ஆள்கிட்ட உட்காந்து நம்ம பேச மாட்டோம். அதை செய்யும் போது தான் அவர் சந்தோஷப்படுவார். இப்போ அழகாக இருக்கிற மனுஷன் எல்லாரும் பேசுவோம். அருவருப்பான ஆள்கிட்ட பேசுவோமா? இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பில் வந்து ரொம்ப அருவருப்பாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்களா அவங்களுக்கு போயிட்டு பணிவிடை பண்ணும்போது தழை வாழையில் வைத்து சாப்பாடு போடும்போது நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க மனசு குளிரும். நம்மளை கவனிக்க ஆள் இல்லை, நம்ம சாப்பாடு போட ஆள் இல்லை, அப்போ நம்ம வீட்டு விருந்தாலே நினச்சி நீங்கள் உங்கள் கையாலே சமைக்கணும். ஹோட்டலில் வாங்கி கொடுக்கலாம் கூடாது. நீங்கள் உங்கள் கையாலே உடலுழைப்பு வச்சு தயிர் சாதமோ ரசம் சாதமோ ஏதோ ஒன்று உங்கள் கையால் முடிஞ்சு சமைச்சு அவங்கள உட்கார வச்சு நலம் விசாரித்து ஒரு சாப்பாடு போட்டு உங்களால் முடிஞ்ச துணியை எடுத்து கொடுத்து உங்களால் முடிஞ்ச காணியை கொடுத்துட்டு வந்து பாருங்கள். அடுத்த 10 நாளில் உங்கள் டிப்ரெஷன் குறையும், ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம சொல்லி அதனால் பலன் அடைஞ்சவங்க பல பேர் இருக்கிறாங்க.